பிரிக்கல் ரோட்லேருந்து வரேங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் பள்ளமாக தான் இருக்குது. தண்ணி தேங்கி இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. பள்ளத்தில் கீழே விழுந்து எழுந்து ஓடி வரோம். நான் இங்கே வச்ச வேலை இருக்குது, அந்த வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம். வேறு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, அவங்கள காப்பாற்றணும். நான் வேலைக்கு போகலாம், சம்பளம் கிடையாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்குது. அது ஃபுல்லாக நிற்கிது சார். சுடுகாடு வேரில் நிற்கிது சார். இந்த சுடுகாடு வேரில் நிற்கிது. எங்கே பார்த்தாலும் நடுப்புற பெரிய பள்ளமாக இருக்குது. அந்த பள்ளத்தை தாண்டி வரத்துக்குள்ள எமங்கிட்ட தச்சு வர மாதிரி இருக்கு. ஏற்கனவே முந்தா நாள் ஒரு பொண்ணு கூட செத்து போச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தயவு கூர்ந்து நீங்கள் தான் மீடியாக்காரங்க தான் போட்டு ஏதாவது பண்ணணும். இந்த பாரு நான் இவ்வளோ தூத்து இருக்குண்ணே, 4 விரல இருக்கு. ஆமாம், அது ரொம்ப ஓரத்தில் மெதுவாக வர வேண்டியதாக இருக்கு. ரொம்ப ஓரம் வந்தால் அந்த சைடில் நிற்கிறவன் அவன் கத்துறான், ஏன்டா இந்த பக்கம் வரேன்னு. இந்த பக்கம் விடுறாங்க, அண்ணன் பக்கம் பொங்கி வருது. சார் எப்பவுமே இப்படிதான் சார் இருக்குது. இவனுங்க புழு வருது புளிவின்னு தான் இருக்காங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இங்க ஒரு மழை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து தண்ணி நிக்குதுதான். அதான் மழை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து தண்ணி நிக்குதுங்க. ஃபுல்லா வந்து மெட்ரோ ஒர்க்கு தண்ணி, ஃபுல்லா டிரைனேஜ் தண்ணி தான். அது மழைனால வந்த தண்ணிலாம் இல்ல. மழையிலே இவ்வளவு தண்ணி நிக்குதுங்களா? ஒரு 1/4 மணி நேரம் மழை விட்டுச்சுன்னு தண்ணி இறங்கிடும். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாம் மோச்சன் தேட்டர் தண்ணி, பொர்சாவுக்கு அந்த லலிதா ஜோல தண்ணி எல்லாம் இப்படி திருப்பி விட்டா இங்க தண்ணி நிக்க தான் செய்யும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடுகாடு வரைக்கும் நிக்கும் தண்ணி. எப்பவுமே இப்படிதான். ஒரு 1/4 மணி நேரம் மழை பெஞ்சா தண்ணி நின்றும். உடனே மழை பெஞ்சா தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும். போறதுக்கு வழி இல்லை. தண்ணி போறதுக்கு வழி எங்க இருக்கு? தண்ணி போறதுக்கு வழி இருந்தா தானே மழை தண்ணி நிக்காம இருக்கும். தண்ணி மோட்டர் போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா நம்ம லா காலேஜ் ஒன்று இருக்கும், அங்க இருந்து மோட்டர் போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க தண்ணி. அங்க இருந்து தண்ணி எடுத்து இப்படி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்ம சர்ச் இருக்குல்ல, சர்ச்சுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஓஸ் போட்டு தண்ணி எடுத்து எல்லாம் இப்படிதான் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே அங்க இருக்கிற இங்க இருக்கிற தண்ணி தான் மொத்தம் இங்க நிக்குது. இங்க இருந்து தண்ணி போறதுக்கு வழியே இல்லை. இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே. மழை அதுவா விட்டு ஃபுல்லா அதெல்லாம் கிளீன் பண்ணி இது பண்ணாதான் தண்ணி போகும், இல்லைன்னா தண்ணி போகாது. வழக்கமா இப்படிதான் பண்றது. நாங்களும் 2-3 வருஷம் அந்த மாதிரி அது மாதிரிலாம் கேட்டோம், சந்தேகம் போட்டுட்டோம். அதனால ஒன்றும் பண்ண முடியல. நீங்க பண்றதை பண்ணுங்க, நாங்க செய்யறது செய்வோன்றாங்க. கார் பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நாங்க என்ன பண்ண, நாங்களும் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். என்ன வண்டிங்களே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 4 பேர் 4-5 தடவை விழுந்துட்டாங்க. அந்த டயர் பேரிகேட் நாங்க தான் எடுத்து வச்சோம். அந்த பேரிகேட் பள்ளத்தினால ஒரு 3-4 பேர் விழுந்துடுறாங்க. பேச்சுலரா இருந்தா பரவாயில்ல, ஃபேமிலி மேன் நிறைய பேர் விழுறாங்க. நம்மளால பார்க்க முடியலன்றதா பேரிகேட் எடுத்து வச்சோம். அங்கேயும் தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அங்கேயும் நாங்க குத்தி இது பண்ணோம். தண்ணி போல ட்ரை பண்ணதுனால தான் நாங்க சொல்றோமே. கார்பரேஷனா வருவாங்க, வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவங்க பாட்டுனா அவங்க கடமைக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு போயிடுவாங்க. தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோட்டர் வச்சு இங்க எப்படிங்க எடுப்பாங்க? பெரிய பெரிய இடத்துல எடுப்பாங்க, இங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.